பிரான்சின் வால்டுவாஸ் பகுதியில் தாய் மகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான ஈழத் தமிழ் இளைஞன் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதியன்று உறங்கிக் கொண்டிருந்த 53 வயதான வைஜெயஸ்ரீ மற்றும் 20 வயதான அவரது மகள் திலக்ஷனா ஆகிய இருவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் அவர்களது வீட்டிலேயே தங்கியிருந்த உறவினரான நிரோஷன் சசிகுமார் என்ற 26 வயதான இளைஞன் மீதான நீதிமன்ற விசாரணை நேற்று தொடங்கியது. படுகொலை செய்யப்பட்ட தாய் மற்றும் மகளின் உடலில் 13 மற்றும் 31 கத்தி குத்து காயங்கள் இருந்தன. கொலையாளி மிகுந்த ஆக்ரோஷத்துடன் இதயத்தையும் தலையையும் குறிவைத்து தாக்கியுள்ளதாக அரசு தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. உயிருக்கு போராடிய திலக்ஷனா கொலையாளியை தடுக்க முயன்ற போது அவரது நகங்களில் சிக்கிய DNA ஆதாரங்கள் தற்போது முக்கிய சான்றாக முன்வைக்கப்பட்டன. கொலைக்கான காரணம் பணப்பரிமாற்ற முறை இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சுமார் 20,000 முதல் 30,000 யூரோக்கள் வரை சேமித்து வைத்திருந்தனர். இந்த பணத்தை நிரோஷன் கையாடல் செய்திருக்கலாம் எனவும் அதை மறைக்கவே இந்த கொலையை செய்திருக்கலாம் என்றும் பாதிக்கப்பட்ட தரப்பு வழக்கறிஞர் வாதாடுகின்றார். மேலும் நிரோஷனுக்கு தமிழ் குழுக்களான ஈழம் பாய்ஸ் ஆவா போன்ற குழுக்களுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கிடையே அவர் திலக்ஷனாவுடன் தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் அதற்கு அந்த இளம்பெண் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூடுதல் தகவல்கள் விசாரணையில் வெளியாகியுள்ளன. குற்றம் சுமத்தப்பட்ட நிரோஷன் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகின்றார். கொலை நடந்த அன்று தான் வீட்டில் இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தனது நெருங்கிய நண்பர்கள் எனவும் அவர் கூறுகின்றார். ஆனால் திலக்ஷனாவின் நகங்களுக்கு அடியில் நிரோஷனின் DNA கண்டறியப்பட்டது மற்றும் அவரது முன்னுக்கு பின் முரணான பதில்கள் அவருக்கு பலவீனமாக அமைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் தந்தை மற்றும் மகன்கள் நீதி கேட்டு நீதிமன்றத்தில் காத்திருக்கின்றனர். தாங்கள் அடைக்கலம் கொடுத்த உறவினரே இத்தகைய கொடூரத்தை செய்தாரா என்ற கேள்வி அவர்களை நிலைகுலைய வைத்துள்ளது. மருத்துவ பரிசோதனையில் நிரோஷனுக்கு மனநல பாதிப்புகள் ஏதும் இல்லை என தெரியவந்துள்ள நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.